ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது அவலை வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தாங்க. வீட்ல அவல் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ சூப்பராகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேங்க. அதுவும் லேஸ் அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்க கெட்டி அவல் எடுத்துக்கிறதா இருந்தா கூட எடுத்துக்கலாம். நம்ம இதை ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு தடவை கழுவினா போதும். எப்பவும் இட்லி தோசைன்னு டிஃபன் வந்து செஞ்சு போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த தண்ணி ஊற்றிட்டு இது ஊறுறதுக்கு நான் ஒரு 2 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஊறினதும் அளவு அதிகமாகும், அதனால எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இது கெட்டி அவல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1/4 கப்பு போல் ரவை, 1/4 கப்பு போல் புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஒரே நேரத்திலே செஞ்சு வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் இது ரெண்டுமே ஊறினா போதும். நல்லா ப்ரெஸ் பண்ண மாதிரி இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுவும் தட்டு போட்டு மூடிட்டு இது ரெண்டுமே 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அவல் வந்து நல்லாவே ஊறி இருக்கும். இப்போ நம்ம இந்த தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்ச மாதிரி வடிகட்டிட்டு மறுபடியும் இது மாதிரி ஒரு வடிகட்டியில வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஏன் இது மாதிரி ப்ரெஸ் பண்றோம்னா தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதா வடிகட்டியில வரும், அதுல அப்சர்வ் ஆனது வராது. அதனால தான் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இது மாதிரி தொட்டு பார்க்கும்போது கூட தண்ணி இல்லை. நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணியும் காட்டுறேன், அதுலயும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்ச மாதிரி நல்லா மசி வச்சிருங்க. தண்ணியை சரியா பிழியாம நீங்க செஞ்சுட்டீங்கன்னா இந்த ரெசிபி வந்து சரியா வராது. இப்ப நல்லா மசிச்சுட்டேன். இப்ப நம்ம ஊற வச்ச தயிரும் ரவையும் வந்து இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் போல சீரகமும் சேர்த்துக்கிட்டு இதுல கொஞ்சமா பச்சை மிளகாய், அதாவது ஒரு பெரிய பச்சை மிளகால பாதி அளவுக்கு தான் சேர்த்திருக்கேன். இதை நம்ம பிசையும் போது காரம் வந்து இதுக்கு சரியா இருக்கும். தாளிப்புல வேற பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். இப்ப இது கூடவே கொஞ்சமா பொடியா நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டா வரணும். அவல்ல சரியா தண்ணி பிழியாம இருந்துன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டா கெட்டியா இந்த பதத்துக்கு வராது. அதனால தண்ணி வந்து நல்லா ஒட்ட பிழிஞ்ச மாதிரி நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்க. பாருங்க, நல்லா சாஃப்டா வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். நான் வந்து சின்ன சின்னதா தான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் 2 கையிலுமே வந்து எண்ணெயை தடவிக்கோங்க. சின்னதா மாவு எடுத்து உருட்டிட்டு இப்படி லைட்டா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும், அழகா வந்துடும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். இது பண்ணும்போதே நம்ம வந்து பாத்திரத்தை வந்து சூடு பண்ணிடலாம். நீங்க இட்லி பாத்திரத்திலயோ இல்ல கடையிலயோ எதுல பண்றீங்களோ அந்த பாத்திரத்தை வந்து தண்ணி ஊத்தி நம்ம சூடு பண்ணி ரெடியா வச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப ரெடி பண்ண மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து பிளேட்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப 2 பேட்சா வந்து நான் வேக வச்சு எடுக்க போறேங்க. மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் நீங்க வேக வச்சா போதும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு செக் பண்றேன். மேல உங்களுக்கு பார்க்கும்போதே வெந்திருக்கிறது தெரியும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு செக் பண்றேன். கீழே வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து ஒட்டிட்டு இருக்க மாதிரி இல்லை, நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில 1 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. நீங்க காஞ்ச மிளகாய் கூட இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதும் கொஞ்சமா இதுல கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல வேக வச்ச அவலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 2 பேட்சும் நான் வந்து வேக வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு வந்திருக்குங்க 1 கப் அவல் சேர்த்ததுல. இப்போ இதை லேசா வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கிட்டே இருங்க. இந்த காரம் வந்து கொஞ்சம் லேசா இறங்கணும். இப்போ இது வதங்கினதும் இது கூடவே நம்ம இன்னொரு பொருளும் சேர்க்க போறோம். இப்போ இதுல கொஞ்சமா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லாம டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். பச்சை மிளகாவோட காரம், இந்த சில்லி ஃப்ளேக்ஸோட காரம் 2 சேர்த்து சூப்பரா இருக்கும். அவ்வளவுதாங்க. மொத்தத்துல ஒரு 2 நிமிஷம் நீங்க இதை வதக்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லேசா வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம். சூப்பரான அவல்ல செஞ்ச டிஃபன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த சூப்பரான டிஃபன் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.